ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேட்டூர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கணும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஆடி வெள்ளி காலையில் எழுந்திரிச்சு பாப்பாங்க 2 ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி ரெடியாக இருக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 மணி. என்னடா இந்நேரத்துக்கு கோயிலுக்கு போறியா அப்படின்னு கேட்காதீங்க. காலையில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு, வீடெல்லாம் வளைச்சி விட்டு இப்போ தான் மதியானமாக இங்கே ஈரோட்டில் நசீனூரில் கருப்புசாமி கோயில் இருக்குது. நசீனூர் கருப்புசாமி கோயில், அந்த கோயிலுக்கு தான் போகலான்னு நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம். போகலான்ட்டு இப்போ கிளம்பியாச்சு. இன்னும் அவர் ரெடியாகலையாமல், அவர் ரெடியானால் உடனே கிளம்பியிருந்தான். கிளம்பிட்டு போயிட்டு பாப்பாங்க ஸ்கூல் விட்டு வரங்காட்டிக்கும் நான் வீட்டுக்கு வந்தாகணும். நான் போகும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அங்கே கோயிலும். அப்போ நான் போயிட்டு வந்தது எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். கவிதா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். வேறு என்ன சொல்கிறது, அங்கே போயிட்டு மழை வேறு வர மாதிரி இருக்குது. எந்நேரம் போயிட்டு வரதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு 20-25 நிமிஷம் ஆகும். 25 நிமிஷமா 30 நிமிஷமே ஆகும் கோயிலுக்கு போகிறதுக்கு. போயிட்டு ரொம்ப தூரம் போகணும். கொஞ்ச நேரம் அப்படியே எங்கள் இந்த இடம்லாம் எந்த இடம்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஈரோட்டில் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஈரோட்டில் யூடியூபர்ஸ் யாராவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு போயிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு வரணும். கருப்புசாமி கோயிலுக்கு பற்றி யாராவது ஏதோ சொல்லுங்கள் பார்க்கலாம். கருப்புசாமி ஏதோ சொல்லுங்கள் பார்க்கலான்னு கேட்டக்கூடாது. கருப்புசாமி கோயிலில் எப்படி வழிபடுறது, அதோட பலன் என்ன, ஏதோ இப்போ பரிகாரம்னா அது மாதிரி ஏதோ பரிகாரம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். வேறு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். நானும் நிறைய கேட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி என்ன அப்படின்னு கேட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் என்னென்னா, நான் ரொம்ப நாள் வீடியோ எடுத்து போடாத காரணம் பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட ஒழுங்காக மொபைல் கிடையாது, கேமரா நல்ல குவாலிட்டி கிடையாது. அதுவும் இல்லாமல் நிறைய பிரச்சனை, அது இதுன்னு இது எப்படி சொல்கிறது, அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் எங்களை பற்றி நான் என்ன பண்ணுறேன், வீட்டில் என்ன பண்ணுறேன், இது மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இல்லை நம்ம இதில் எப்படிப்பட்ட வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். இப்படி விலாகாக போடலாமா, இல்லை சாமியை பற்றி போடலாமா, குக்கிங் வீடியோ போடலாமா, இல்லை என்ன விலாக் போடலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன். சின்ன சின்ன பரிகாரம், சாமி பற்றி இது மாதிரி இதெல்லாம் நிறைய போடுறேன் ஷார்ட்ஸில். ஸோ அது யாரும் தப்பாக நினச்சிக்கோண்டா. யாரும் தப்பாக நினச்சிக்கோண்டா. ஏன்னா என்னடா நீ நேற்று போனன்னு தலைப்பு சேனலுக்கு தலைப்பு வச்சுட்டு நீங்கள் சாமி வீடியோ அந்த வீடியோ அப்படி இப்படின்னு போடுற அப்படின்னு ஏதோ எனக்கு தெரிஞ்ச வீடியோ போட்டுட்டுருக்கிறேன். யார் எதுவும் நினச்சிக்காதீங்க. வேறு என்ன சொல்கிறது, இப்போ பக்கமாக வந்துட்டோம். நசீனூர் பக்கமாக. நசீனூரில் யாரெல்லாம் இருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது, கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் பஸ் ஸ்டாப் இது தான். பஸ் இறங்குறதும் இங்கே தான், பஸ் ஏறுறதும் இங்கே தான். ஈரோட்டில் இருக்கிறவங்க இல்லை நசீனூர் பக்கம் அந்த சைடில் இருக்கிறவங்க யாராவது இந்த கோயிலுக்கு வந்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
போய் சாமி நல்லா பார்த்தாச்சு, நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு கிளம்பி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இவத்திய கோயில் பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா அவத்தி ஏறிக்க வேண்டியது. கும்பிட்டு பஸ் ஏறுறது நான் ஏறி எடுக்கல, வந்து அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வரும்போது தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறி மேலே வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே ரிட்டன் திரும்பி போனால் ஃபஸ்ட்டு வீடு இல்லை, 2வது வீடு தான் நம்ம வீடு. சாவி எடுத்துட்டு வீட்டை நீக்கி காற்று வேறு ஓவராக அடிச்சுதான். அந்த பூ வேறு முன்னாடி கதவுக்கு முன்னாடி தொங்க விட்டுருக்கிறத ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அதை அப்புறம் எடுத்து விட்டுட்டு வீட்டை நீக்கியாச்சு. வீட்டை நீக்கிட்டு உள்ளே போய் சாமி ரூமுக்கு போயிட்டு அப்புறமா வேறு வேலையை பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு சப்பு சப்பு சப்புன்னு சாப்பிட்டுக்கணும். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நரசிம்மர் கோயில் சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு வந்துட்டேன். அங்கே போயிட்டு வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. போகும்போதுமே போய் சாமி கும்பிட்டதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. வெளியில் வந்த பின்னாடி தான் கொஞ்சம் சின்ன கிளிப்பு தான் எடுத்தேன். மறுபடியும் அங்கேருந்து பஸ்ஸில் வந்து மறுபடியும் இங்கே வந்து ஸ்ரீதேவி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் சாமி கும்பிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஸோ இதோட இந்த விளாக முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களோட நான் என்னோடய ஃபேமிலி. தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை ஓகே கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.